ஈரானுடைய பகுதிகளில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அமீரகத்தினுடைய விமானங்கள் ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றன. அந்த தாக்குதல்களில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய விமானங்கள் தான் இது தாக்குதல் விமானங்கள் தான் வந்து தாக்கி இருக்கிறது என்பதை மறைப்பதற்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் முயற்சித்தது என்கிற குற்றச்சாட்டையும் ஈரான் இன்றைக்கு விடுத்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். 2 நாட்களாக ஈரானுக்குள்ள சில வெடிப்புகள் ஏற்பட்ட செய்திகள் வெளியாகி இருந்தது. இந்த செய்திகளை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் தான் ஈரானுடைய ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஈரானுக்குள்ள UAE தாக்குதல்களை நடத்தியது. அந்த தாக்குதல்களை நடத்திய UAE விமானங்கள் தங்களுடைய அடையாளங்களை மறைத்து கொண்டுதான் இந்த தாக்குதல்களை நடத்தி இருந்தன என்கிற செய்திகளை ஈரானுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே இந்த இடத்துல அமெரிக்கா இஸ்ரேல் யுத்தமே தற்போது தணிந்திருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு இந்த மாதிரியான செய்திகள் வெளிவருவது என்பது மிடில் ஈஸ்டுக்குள்ள ஒரு நிலையற்ற தன்மையை உண்டாக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஈரான் அமெரிக்காவினுடைய தளங்களை இலக்கு வைத்து அரபு நாடுகளில் இருந்து அமெரிக்காவினுடைய தளங்கள் மேல தாக்குதல் நடத்துகிற போது கூட எந்த நாடுமே பதிலடி தாக்குதல்களை நடத்தவில்லை. ஆனா UAE திரும்ப நம்ம ஈரான் மேல பதிலடி தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லியே வலியுறுத்தி கொண்டிருந்தாங்க. அதனாலதான் அவங்க ஒபேக்ல இருந்து கூட வெளியே போனாங்க, ஒபேக் பிளஸ்ல இருந்தும் வெளியே போனாங்க. நான் சொன்னதை நீங்க யாருமே கேட்கலங்கிறது அவங்களுடைய ஒரு குற்றச்சாட்டு. ஆனா ஈரானோட பிராந்திய நாடுகள் சண்டைக்கு போகாத காரணமே அவன் நம்மளோட சண்டை பிடிக்கல, நம்ம ஏன் அவனோட சண்டை பிடிக்கணும்? தேவைக்கு இல்லாம இஸ்ரேல் விரும்புகிற ஒரு சண்டையை நம்ம ஏன் உண்டாக்கிக்கிறனே? இஸ்ரேலுக்கு தேவையா அரபு நாடுகளும் ஈரானும் சண்டை பிடிக்கணுங்கிறது, நமக்கு அது தேவையா என்று சொல்லி அவங்க அமைதியா இருந்துட்டாங்க. ஆனால் இஸ்ரேலுடைய தூண்டுதலில் வசமாக சிக்கியிருக்கக்கூடிய UAE தற்போது ஈரான் மீது கை வைத்திருக்கிறது. அது எவ்வளவு தூரம் பாரதூரமானதாக மாறப்போகிறது என்பதையும் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டி இருக்கிறது. இப்படியான சூழல்ல இன்றைய தினம் அதற்கு 2 நாட்களுக்கு முன்பதாக தாக்குதல் நடத்தப்பட்டதில் எல்லா தாக்குதல்களுமே நாங்கள் நடத்தியது அல்ல. நாங்களும் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம், நாங்கள் நடத்தாத தாக்குதல்களும் இருக்கிறது. எனவே உங்க மேல எங்களை தாண்டி தாக்குதல் நடத்தியவர்கள் யார் என்பதை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அறிவிப்பையும் இன்றைக்கு ஈரான் விடுத்திருக்கிறது.